வணக்கம் தோழர். வணக்கம். மறுபடியும் ஒரு அமைச்சர் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. தாவேகாவுடைய அமைச்சர், அதுவும் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், தூத்துக்குடியோடைய எம்எல்ஏ அமைச்சர். அவர் பேர் என்னன்னு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, ஸ்ரீநாத் அவர்கள். ஸோ அவருடைய பேர் இப்போ அடிபட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக ஒரு விஜய் ரசிகையாக இருந்து கட்சியில் ஒரு பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு சர்ச்சை எழுந்திருக்கு பாலியல் ரீதியாக. இது அடுத்தடுத்து திருப்பி மறுபடியும் இதே மாதிரியான நியூஸ் தாவேகா தரப்புலேருந்து வருது. இந்த பக்கம் நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை இருக்குது அப்படின்னு சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பயங்கரமாக டயலாக்லாம் பேசுகிறார். ஆனால் சொந்த கட்சி சார்ந்த பெண்களுக்கு, இவருடைய ரசிகைகளுக்கு இந்த மாதிரி வேலை வாங்கித்தரேன், பதவி வாங்கித்தரேன்னு தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக சுரண்டுவது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இதை 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிடலாம். முதல்ல இந்த கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம்லாம் நீங்கள் டெம்ப்ளேட்டாக இருக்கும். என்ன நடந்ததுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் குற்றங்கள் ஈடுபடுறது. ஊர் பொண்ணோட பேரை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா போதும். அதாவது குற்றவாளிகளுடைய பெயர், சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவரோட பெயர், ஊர், இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டா போதும். மற்றதெல்லாம் பிரிண்டே நீங்கள் அடித்து வச்சிடலாம். சேமா அதே இதுதான் நடந்துகிட்டே இருக்க மாதிரி. எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் கட்சியில் பதவி வேணும்னு வருவாங்க. நான் ரசிகையாக இருக்கேன், கட்சியில் பதவி வேணும்னு வருவாங்க. பதவி வேணும்னு வரும்போது ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு பதவி வேணும்னா நீங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரி நேரங்கட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க, இதை மாதிரியான இமேஜஸ் அனுப்புவாங்க. இது எல்லாமே மாடசப்பரண்டி ஒரே மாதிரி இருக்கும். ஏன் இது திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் இது போன்ற குற்றச்சாட்டுக்கள் வந்தபோது யார் புகார் சொன்னாங்களோ அவங்கள தான் கட்சி விட்டு எடுத்திருக்காங்க. ஆமாம் ஆமாம், சம்மந்தப்பட்டவங்கள எதுவும் எடுக்கல. ஆமாம். இப்போ இந்த பொண்ணு கூட ஒன்றிய லெவலில் புகார் சொல்லியிருக்காங்க, கேட்கல. அடுத்து மாவட்ட லெவலில் பேசியிருக்காங்க, கேட்கல. விஜய்க்கு கூட நேரடியாக பேசுகிறவரோட சொன்னால் நான் சிங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தலைவர் நடவடிக்கை எடுத்துருவாரு, அதிரடியா. ஆமாம், அந்த பாலத்துக்கு கீழே தொங்க விட்டு அடிப்பாரு, அந்த படத்தில் வர்ற மாதிரி, பிகில் அந்த படம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் சீன் எடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஸ்ரீநாத்திட்ட போயிருக்காங்க. பிகில் இல்லைன்னா கூட இப்போ லேட்டஸ்ட்டாக ஜனநாயகன் படத்தில் வர மாதிரி அப்படின்லாம் ஏதாவது பயங்கர பில்டப்பாக அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் இந்த பக்கம் எங்கள் ஆள் மேலே புகார் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடாத நடைய கட்டுன்ட்டார் அவர். ஓகே. அதன் பிறகு மிரட்டல் விடுத்ததா அவங்க சொல்கிறாங்க, கொலை மிரட்டல் விடுத்ததா. இது வெறுமனே யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் புகார் சொல்கிறாங்கங்கிறது இல்லை. ஏன்னா இந்த குற்றச்சாட்டை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸை இவங்க கொடுக்குறாங்க. ஐதர் குற்றவாளிகள் இவங்க இதை செஞ்சாங்கன்னு உங்களால் நிரூபிக்க முடியும், இந்த பொண்ணு பொய் சொல்கிறாங்கன்னு நிரூபிக்க முடியும். ஏன்னா கூலிப்படையை வச்சு என்னோட செல்ஃபோனை பறிச்சுட்டு போனாங்கன்னு புகார். ஓகே. அது சம்மந்தப்பட்ட ஆட்களை கைது பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க சொல்கிறதுல ஒரு பிரைமா ஃபேஸ் இருக்குங்கிறது தெரியுது. இந்த பக்கம் கைதுன்னு ஒரு செய்தி வரும்போதே அந்த திருட்டு நடந்திருக்கு, செல்ஃபோன் திருட்டு நடந்திருக்குங்கிறது உண்மை, அதை பிடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இவங்க சொல்கிறது அதுக்கு மேலே போயின்னா போலீஸால் இல்லைங்க அந்த மாதிரி அவங்க அழைப்பு விடுத்ததுக்கான தடம் இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ண முடியும். பட் சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு அமைச்சர் இப்படி சொன்ன பிறகு போலீஸ் நடவடிக்கை எடுக்கும்னு நம்புறதுக்கு இல்லை. இதை போல தான் ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு இஷ்யூ வந்தது. தொடர்ச்சியாக அங்கே இன்னொன்று, அங்கே குறிப்பாக எனக்கு இந்த ரசிகைகள் இந்த கட்சியை நம்புறதை புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணு அவர் காருக்கு முன்னாடி படுத்து கூட ஒரு பதவியை கொடுக்க விரும்பாத ஒரு அமைப்பு. ஆமாம் ஆமாம். ரெண்டாவது இவங்க சொல்கிற அந்த பெண்கள் பாதுகாப்புங்கிறது நாம் ஒரு அரசியலை எப்போ எட்டி பார்க்குறவங்க கூட நம்ப மாட்டான். நேற்று ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் அவன் யூனிஃபார்மோட கொல்லப்பட்டிருக்காங்க. பெண்களுடைய, அதாவது பெண் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. சிங்கப்பெண்ணுக்கு புகார் சொல்லி ஒரு கேஸ் எடுக்கல. இங்கே ஈசிஆர் பக்கம் நினைக்கிறேன், அந்த சைடில் ஒரு ஏரியாவில் மாமியாரை கட்டை எடுத்துகிட்டு அடிக்குது மருமக. பையன் சொல்லி தான் காலை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்குது. அந்தம்மா வில் கத்துறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் வீடியோ எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் சிங்கப்பெண்ணுன்னு ஒன்று கிரியேட் பண்ணதுக்கான எந்த பலனும் இங்கே இல்லை. இன்ஃபேக்ட் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கோயம்புத்தூரில் நேற்று ஒரு வயசான பெண்மணி கொல்லப்பட்டிருக்காரு. இங்கே வடசென்னையில் ஒரு பொண்ணு, அம்பத்தூரில் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு எதிரான வன்முறை ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நியூஸ். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான சின்ன வன்முறை இல்லை, ரொம்ப மோசமான வெளியில் வர பயப்படுற அளவுக்கான அச்சுறுத்தல் இருக்குது. ஸோ இவங்களோட ப்ரையாரிட்டி பெண்கள் கிடையாதுங்கிறதுக்கான செகண்ட். இது ஏன் இந்த கட்சியில் நடக்குது அப்படின்னா, இது அடிப்படையில் கட்சி இல்லை. ஓகே, இது ஒரு ரசிகர் மன்றம். ரசிகர் மன்றத்துக்கு ஊருக்குள்ளே என்ன நல்ல பேர் இருந்திருக்கு உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள். ஊருக்குள்ளே இவர் இந்த கட்சியில் இருக்காருன்னா அவனை தேடி போய் எப்போ பைப்பில் தண்ணி வரல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது ஏதோ ஒரு இது சர்டிஃபிகேட் வாங்கி தரணும்,
இப்போ மனு கொடுக்க போகணும் அப்படின்னு ஏதோ ஒன்றுக்கு ஒரு அரசியல்வாதியை நீங்கள் வெவ்வேறு விஷயத்துக்கு தேடலாம். இல்லை அதுக்கும் மேலே போனால் கூட வாத்தியார் வேலை வாங்கி கொடுக்கணும், இது ஊனமுற்றோர் பென்ஷன் வாங்கணும், ஏதோ ஒரு இதுக்காக வேலை நடக்கிறதுக்காக போய் அவங்கள பார்ப்போம். ரசிகர் மன்றத்தை ஒரு சாதாரண மனிதன் எதுக்கு போய் அப்ரோச் பண்ணுவோம்? அந்த மன்றம் என்னத்துக்கு? அது படம் வந்தா டிக்கெட் கொடுப்பாங்க, ஃப்ரீ. அதோட வேலை பொழப்பே என்னன்னா, படம் ரிலீஸ் ஆகும், பாலாபிஷேகம் பண்ணணும், பாலாபிஷேகத்துக்கும் பணம் இவங்க கொடுத்துருவாங்க, அப்பாவோ மேனேஜரோ கொடுத்துருவாங்க, பாலாபிஷேகம் பண்ணணும். மற்றபடி சும்மா வெட்டியாக உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு மடம், அது உருப்படாதவங்களுக்கான ஒரு மடம் தான். இன்னும் பொதுவான எல்லா ரசிகர் மன்றத்தோட இதுவும் அதான், செய்யறதுக்கு வேற வேலை கிடையாது. சிலர் அதை ஓரளவு நெறிப்படுத்தி இருக்காங்க. நீங்க கமல் பார்த்து, ஆமா கமல் அது வேணான்னாரு, அஜித் ரசிகர் மன்றமே வேண்டாம்னாரு, உங்க வேலையை உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. கமல் வந்து அதை ஒரு ஆர்கனைசேஷனா மாத்தி அதை நற்பணி மன்றம்னு கொண்டு வந்தது. சில விஷயம் அவர் முயற்சி பண்ணார். ஆனாலும் கூட ரசிகர் மன்றம்ங்கிறது உருப்படாதவனுக்கான ஒரு மடம் அப்படிங்கிறது தான் பொதுவான நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு மடத்துல இருந்த ஒருவர், அவருக்கு என்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்? அவருக்கு சமூகம் பத்தின புரிதல் என்ன இருக்கும்? சமூகம் பத்தின புரிதல் வந்துச்சுன்னா ரசிகர் மன்றத்தில் இருக்க மாட்டான். ரஜினி படம் முன்பு வரும்போது குடிசை பகுதிகளில் ரஜினி பீக்கில், இப்போவும் பீக்கு தான், இப்போவும் ஜனநாயகனை வச்செல்லாம் ரஜினியை பீட் பண்ண முடியல, இது பிடிங்கிட்டு போயிடுச்சு. அவரோட இடத்தை யாரும் பிடிக்க முடியல ரஜினி. அதாவது அந்த ஒரு பெரிய மிடில் கிளாஸ் பூம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குடிசை பகுதிகள் இருக்கும். அந்த எல்லா குடிசை சேரி பகுதிகள்லையும் ரஜினி படம் வரும்போது வீட்டில் திருட்டு நடக்கும். அந்த இதில் செலவு பண்ணுறதுக்காக வீட்டில், ரசிகர் மன்றத்தில் செலவு பண்ணுறதுக்காக அந்த பசங்க வீட்டில் இருந்து சின்ன தோடு முக்குத்தையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அடக்க வச்சு ஏதாவது பண்ணிவிடுவாங்க. இது பொதுவான அந்த கேஸ். ஏன்னா ஒரு ரசிகர் மன்ற மனோநிலைங்கிறது அதுக்கு சமூக பொறுப்புன்னு இல்லை, வீட்டு பொறுப்பே இருக்காது, கொண்டாட்ட பணிலை மட்டும் தான். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. ஒரு பெரிய நடிகருக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வரும், அவங்களுக்கு செலிப்ரேஷனுக்கே ஒரு வாட்டி தான் இருக்குங்கும் போது வெட்டியாக ரசிகர் மன்றத்தினுடைய பேசிக் சைக்காலஜி என்னென்னா, அது ஒரு எந்த அடையாளமும் இல்லாமல் சும்மா நல்லா படிக்கவும் மாட்டாங்க, விளையாடவும் தெரியாது, வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க, எல்லா வகையிலையும் கெட்ட பேர் இருக்கிறவனை எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவன் ஒரு ரசிகரை பார்த்து விசில் அடிக்கிறது மூலமாக தனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், தன்னை அந்த இடத்துல பொருத்திக்குவான். தான் அந்த நடிகையோட டான்ஸ் ஆடுற மாதிரி, தான் யாரோ ஒரு 4 பேருக்கு எதிராக சவால் விடுற மாதிரின்னு அவன் அந்த கற்பனை இருக்குல்ல, இதெல்லாமே லோ இன்டெலிஜென்ஸ். இதை நம்ம 5 வயசுலேருந்து 10 வயசு நம்ம வரைக்கும் கூட பண்ணியிருப்போம். மெச்சூரிட்டிக்கு அப்புறம் அதை குறைச்சிப்போம். இவங்களுக்கு அது இருக்காது, வளர்ந்த பிறகும் அது இருக்காது. இவங்க சேர்ற இடம் தான் ரசிகர் மன்றம். அப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கண்ணியமா நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கூட அந்த இடத்துல வராது. அந்த ஹீரோக்கள்லாம் என்ன பண்றாங்களோ சினிமால அதான் இவங்களும் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சைஸ்ல. ஓகே, எனக்கு என்ன இதுனா, ஒவ்வொரு முறையும் தாவேக்கால இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை, ஒரு பிரச்சனையில் சிக்கும்போது அந்த பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தாவேக்கா நீங்களே சொன்னீங்க, வழக்கத்துக்கு மாற கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை, கட்சியை விட்டு தூக்குறது, அவங்களுக்கும் இதுக்கும் பொறுப்பு இல்லை. இப்போ இந்த பாலியல் குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி இன்னொரு பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு அரச வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த பெண்ணையும் கட்சியை விட்டு தூக்குனாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து எந்தெந்த பெண்களோ இல்லை யாரோ போய் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது யாரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேலே நடவடிக்கையோ விசாரணையும் இல்லாமல் இந்த பெண்களை நீக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க எப்படி இந்த தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை போய் சிக்கிறாங்க? அந்த அந்த எச்சரிக்கை அவங்களுக்கு வரல, அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு வரல. இப்போ அதே கட்சியில இருந்து சிக்கல் தான் அது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவங்க நீக்கிறாங்கன்னு யோசிச்சோன்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கலாம். நம்ம இதை அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஒழுக்கமா இருக்கிற ஒரு சமூகத்துல திருடுறவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. சரி, ஆமா ஆமா. திருடுற சமூகத்துல யாரை ஒதுக்கி வைப்பாங்க? ஒழுக்கமா இருக்கவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. பிரச்சனை என்னன்னா, அங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் வந்து தப்பு கிடையாது. ஓகே, செக்ஷுவல் அபியூஸை வெளிப்படுத்துறது தப்பு. இதுதான் அங்கே ரூல் ஆகுது. நான் அந்த டிப்பிக்கல் ரசிகர் மன்றத்தில் சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி இப்போ நீ எம்ஜிஆர் காலத்தில் ஹீரோவை விரும்புறதுங்கிறது மக்களோட இயல்பு இல்லையா? ஹீரோவை விரும்புறது மக்களோட இயல்பு. 1970 ஒழுக்கமாக இருக்கிறவன், ஊருக்கு உபகாரம் பண்ணுறவன், நேர்மையாக நடந்துக்கிறவன், பெண்களை மதிக்கிறவன் ஹீரோ. ஆமாம், அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் தான் எம்ஜிஆர். ஆச்சா, அப்போ வந்து ஹீரோவுக்கு லட்சணம் அப்படி இருந்தது, அந்த ஹீரோவை செலக்ட் பண்ணாங்க. இப்போ 20 வருஷமா ஹீரோவோட லட்சணம் என்னன்னா குடிக்கிறது, ஈவ்டீசிங் பண்றது, 2000 பேர் ஒரு சினிமாவுக்கு அடிச்சு கொள்றது, அதுலயும் வயலன்ஸை வந்து ப்ரீச் பண்ற மாதிரி பண்றது, குழந்தைங்களை குட்டிச்சவராக்குற மாதிரியான டைலாக் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் தான் ஹீரோவோட லட்சணம். இப்போ இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க இப்படி நடந்துக்கிறது இயல்பு தானே அவங்க மண்டையில் இருக்கும். ஓகே, இது சாதாரண விஷயம் தான். அந்த நடிகைகள் அதுல மாற்ற சிக்குகிற பெண்களுக்கும் கூட ஒரு கட்டம் வரைக்கும்
ஒருத்தன் வந்து குரூப்பில் டபுள் மீனிங் பேசுகிறான்னா அவங்க பார்த்த ஹீரோ டபுள் மீனிங் பேசியிருப்பாரு. சரியா? அந்த ஒரு பாத்ரூமில் ஓட்ட போட்டு சோப் போடுற காட்சியெல்லாம் அது இயல்பில் அது ஒரு உலகமாக அருவருப்பான ஒன்று. பட் அங்கே சினிமாவில் அது காமெடி. நான் இந்த நடிகரே சொல்லலை, நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இந்த இதில் சிலர் வேணால் அதில் கொஞ்சம் ஒழுக்கமாக நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணலாம். அதே போல் ஒரு போலீஸ் கிட்ட வந்து எப்படி அப்படி ஒரு நடந்துக்கவே முடியாத மாதிரியான காட்சிகள்லாம் இங்கே உண்டு. அந்த மாற்றுப்பாலினத்தவர் மீதான அந்த அந்த அருவருப்பான போக்குறது எல்லாத்தையும் இவர்கள் வந்து கற்று தரும்போது ஒரு ரசிகையாக அரசியலுக்கு வருபவங்களுக்கு ஒரு கட்டம் வரைக்கும் இது தப்புன்னே தெரியல. அவங்க அது ரொம்ப வயலண்ட்டாக போகும்போது மறுத்த பிறகும் கூட அவங்க தொடர்ந்து தன்னை தொந்தரவு பண்ணும்போது இன்னொருத்தட்ட போன்ற மாதிரியான அறிவுரையை சொல்லும்போது அவங்களுக்கு அப்போ தான் ஷாக் ஆவாங்க. ரியலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கோமே, யார்கிட்ட போய் நம்ம இதுக்கு பரிகாரம் கேட்குறதுன்னு ஒரு குழப்பத்தில் அவங்க ஃப்ரீஸ் ஆவாங்க. ஃப்ரீஸ் ஆகும்போது இவங்களுக்கு இந்த அஃபெண்டர்ஸ்க்கு ஒரு தைரியம் வந்துடும். ஓஹோ, அப்போனா ஒன்று பயப்படுறா அல்லது ஒத்துழைக்கிறாங்க, அப்போ நம்ம என்ன அடுத்தது போவோம். இப்போ கட்சி நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்க. இனிமே ஒரு டிவிகேல இருக்கிற அல்லது எனி பார்ட்டி இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி பார்ட்டி நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் வரதராஜன் ஒருத்தர் பேரில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சிபிஎம். கட்சி அவரை ஒட்டுமொத்தமாக பெருசாக விசாரிக்க கூட இல்லை, அவரை உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. அவர் அந்த மன உளைச்சல் தாங்காமல் போய் தற்கொலை பண்ணிட்டார் ஏரியில் விழுந்து. இதே போல் நீங்கள் எல்லா கட்சியிலையும் பார்க்கலாம். வைரமுத்து பேரில் வந்தது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அந்த பொண்ணு குற்றச்சாட்டு சொன்ன ஆட்களில் மற்றவர்கள் தப்பிச்சிட்டாங்க. பட் வைரமுத்துவை ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறத திமுக தவிர்த்தது, திரையுலகம் தவிர்த்தது, அந்த விருதுகளை அவர் தவிர்க்க வேண்டியிருந்துச்சு. இப்படி ஒரு நெருக்கடி இருக்கும்போது சினிமா துறையில் இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு புகார் வர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாதுன்னு ஒரு பயம் வரும். இங்கே அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையே இல்லை. அப்போ அது பயம் இல்லாமல் அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்து செஞ்சுட்டு அப்போ என்னன்னா, இந்த பார்ட்டியில் இது நார்மல்னு ஒரு குற்றவாளியும் புரிந்து கொள்ளும். பாஜகவோட மோசமாக இருக்கு. இது என்ன அதோட இது தானே. இந்துத்துவாவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது இந்துத்துவம், இது கிறிஸ்துவா அப்படி இல்லை. அந்த கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரியான எண்ணம் இல்லை. இது ஜெயிச்ச பிறகுதான் அந்த கிறிஸ்டியன் ஐடென்டிட்டிக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே வச்சுட்டா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெற்றி கூட கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால தன்னை ஏன்னா நான் என்னன்னா, ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கேபினெட்ல சிலுவையை வச்சிருக்கிறாரு. மரிய வில்சன் அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு ஜபமாலையோட பட்ஜெட்டுக்கு வராரு. பான் கிறிஸ்டியன்னு சொல்கிறாரு. ஜேசிடி பிரபாகரன் ஆன்டி அபார்ஷனுக்காக நடக்கிற ஒரு பேரணியில் போய் கலந்துக்கிறாரு. ஆதரித்து பேசுகிறார். ஆமாம், கருவில் இருக்க குழந்தைக்கு உயிர் இருக்குது, அதை அழிக்கக்கூடாதுன்னு பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் ஆதரித்து மத சார்பில் இருந்து அவர் பேசுகிறார். பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ எல்லாருமே தன்னை வந்து தொடர்ந்து ஒரு மதத்தை சார்ந்தவரை அடையாளப்படுத்துறது நம்ம வந்து எனக்கு அதில் வேறு சந்தேகம் இருக்குது. அவர்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு மைனாரிட்டி அடையாளத்தை ரொம்ப பெருசா இவங்க காட்டிக்கிறதன் வழியா பாஜக ஒரு அரசியல் பண்றதுக்கான ஸ்பேஸை உருவாக்குறாங்க. பாஜக அரோட பண்ணோம், கட்டாயமா பண்ணோம். இதை நாங்க தான் முதல்ல இருந்தே சொன்னோம். இப்ப பாருங்க, இந்த பிஜேபி லைட்டா தன்னுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை வேற திசையில திருப்புறாங்க. இது வரைக்கும் ஒரு கல்லூரி பிரச்சனைக்காக வந்து இவங்க போராடினவர், அதுவும் தலித்துகள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த பக்கமே வரமாட்டாங்க. பாஜக ஏபிவிபியை இப்போ கோயம்புத்தூர் இஷ்யூவில் இறக்கி விடுது. அப்போ பிஜேபி வந்து அவனும் நார்மல் தானேன்னு நம்ப வச்சிருக்காங்க. இப்போ பிஜேபி பாலிடிக்ஸ் நார்மல் தானே. இப்போ ஒரு கிறிஸ்டியன் வந்தால் கிறிஸ்டியன் ஐடென்டிட்டியை ஹைலைட் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஹிந்து கட்சி ஹிந்து ஐடென்டிட்டியை ஹைலைட் பண்ணுறதுல என்ன தப்புன்னு அதை பண்ணும்போது சரினா சரிதானே நார்மலைசேஷன் இப்போ நார்மல் ஆக்குறாங்க மத அரசியலை. இன்னைக்கு அதோட கஷ்டம் தெரியாது. நாளைக்கு நாம் போய் ஒரு மைனாரிட்டி ரைட்ஸை எங்கேயாவது பிரச்சாரம் செய்யும்போது கீழே இருக்கிறவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எண்ணம் தோணும் இந்த செய்தியினால. ஏப்பா அவங்களும் அதை பண்ணுறாங்க. ஒரு மைனாரிட்டியே வந்து அதை வந்து பெருசாக காட்டும்போது அவன் மெஜாரிட்டி இது பண்ண மாட்டானா, நான் பண்ணுறதுல என்ன தப்புன்னு அவன் பண்ணும்போது கேட்டியா? தாவேக்காவோட அதே பதில் தான் திமுக பண்ணும்போது கேட்டிங்களா, நாங்கள் பண்ணும்போது கேட்குறீங்க. இப்போ அதே தான் அவங்க கேட்பாங்க. அந்த கன்சாலிடேஷனுக்கு இவங்க பாதை வகுக்கிறாங்க. அதனால தான் பிஜேபி ரொம்ப சைலண்ட்டாக அதை அலோவ் பண்ணுது. இந்த ப்ரூஃப் எல்லாம் போதுமான அளவு ப்ரூஃப் கிடைச்ச உடனே அவங்க ரொம்ப மூர்க்கமான ஒரு மத அரசியலை முன்னெடுப்பாங்க. நம்ம அது அவ்வளோதான். இந்த டேமேஜ் ஆல்ரெடி முடிஞ்சது. நம்ம இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் இதுன்றதுனால ஸோ இது அடிப்படையிலேயே பெண்களை மதிப்பதற்கான இடமே கிடையாது, முடியாது. இன்னொன்று கவனிச்சு பாருங்க, அங்கே இருக்கிற பெண்கள் இதை பற்றி கவலைப்பட்டதா பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் அப்படி வேற ஒன்றும் இல்லை. அதாவது பெண்களுக்கு எதிராக
அர்ஜுன் சம்பத்துங்கிறேன் இவர் நாஞ்சில் சம்பத் பேசிய போது அவங்க கட்சியில் எதிர்த்து பேசியிருக்காங்க. திமுக இதில் அவர் வேறு ஏதாவது பேசும்போது எதிர்த்திருக்காங்க. கனிமொழி தங்கள் கட்சியில் யாராவது பெண்களுக்கு எதிராக பேசுனா கனிமொழிகிட்ட எதிர்ப்பு வரும், கடுமையான எதிர்ப்பு வரும். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அப்படி யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் கட்சியிலேருந்து நிகழ்ச்சிகள்லேருந்து விலக்கி வைப்பாங்க. இப்படியான மற்ற கட்சிகள் பெண்கள் மீதான ஒழுக்கமற்ற நடத்தைக்கு ஒரு பயம் இருக்கும் கட்சிகளுக்கு. தாவேகாவுக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா அதனுடைய டிஎன்ஏ ஒரு ரசிகர் மன்றம். ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய அதிகபட்ச பொறுப்பே என்னென்னா படம் வரும்போது என்ஜாய் பண்ணணும். அடுத்ததான் குறிப்பாக வந்து டிவிகேல அதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர் மன்றத்து ஆட்கள் எதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்னா பிற நடிகர்கள் மீது ஒரு வன்மத்தை கொட்டுறதுக்காகவே அவங்க உருவாக்கப்பட்டாங்க. ரசிகர்களாக இருந்த போதே அப்படி அவங்க உருவாக்கப்படும் போது அதில் வந்து பெண்களுக்கான மரியாதைங்கிறதுல எனக்கு அவங்க திட்டுற இந்த வசவு சொற்களே வந்து பெண்களை காட்டுற மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு அம்மாவை மதிக்கணுங்கிற எண்ணமோ அந்த இன்புட்டும் கிடையாது, அவங்களோட தனிப்பட்ட வரலாறுலேருந்தும் கிடையாது, அவங்க நடித்த சினிமாக்கள்லேருந்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு அறிவுத்திறன் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு கூட்டம். இந்த இடத்துல எல்லா வயலன்ஸும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்று என்னென்னா பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான். நடவடிக்கை ஸ்கூலுக்குள்ளே போய் ஏதாவது ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும், ஏன்னா அது பெரிய பிரச்சனை ஆகுன்றதுனால அந்த மாதிரி ஒரு 2-3 நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா ஸ்கூலுக்கு கேமரா தூக்கிட்டு போகிற கூட்டம் குறைஞ்சிருக்கு. ஏன்? பார்ட்டி நடவடிக்கை எடுக்குங்கிற ஒரு சிக்னல் இருக்குது. மேபி அதை விட்டுருக்காங்களா இருக்கும், அல்லது அதில் அவங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்குமா இருக்கும். ஏன்னா அது வெறுமனே லீகலாக ஒரு பிரச்சனை வந்துடும். அவங்க ஸ்கூலை காப்பாற்றுறதுங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அது கோர்ட்டில் அதுக்கு இது இருக்குது, கேஸ் இருக்குது. எனி டைம் அந்த கேஸில் இந்த பாருங்க நாங்கள் சொன்ன பிறகும் நடந்துருக்கு திருப்பி போய் நம்ம போட்டுருவாங்கங்கிறதுனால அடக்கி வாசிக்கிறாங்க. அப்போது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னா அந்த குற்றம் குறையும், நடவடிக்கை எடுக்கப்படாதுன்னா அந்த குற்றங்கள் அதிகரிக்கும். இதுதான் பேசிக் கணக்குது. இதை அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இன்னொன்று இது இனிமேயும் தொடரக்கூடும். இல்லை, எனக்கு இந்த இடத்துல இன்னொரு இதுனா ஓகே, டிவிக்கேல வந்து எடுக்க மாட்டாங்க, அந்த கட்சியை அப்படிதான் அது ஃபேன் பண்ணல, இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூவில் அந்த எம்எல்ஏ சரவணன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது பார்த்திங்களா? அப்போ அந்த பெண்மணி கட்சியில் சொல்லிவிட்டு கட்சியில் எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க ஆளுநர்கிட்டயே புகார் அளித்தாங்க. ஆளுநரும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. அப்போ தமிழ்நாடு அப்படின்றது டிவிகேயில் யார் என்ன வேணாலும் இருக்கிற பெண்கள், அதாவது டிவிகே கட்சியை சார்ந்தவர்கள், அது நிர்வாகியோ அமைச்சரோ எம்எல்ஏவோ யார் வேணாலும் எந்த பெண்ணை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்க முடியாது. அப்போ அந்த தைரியம் வந்து இன்னும் இப்போ கட்சி வரைக்கும் இருக்கிறது நாளைக்கு வெகுஜன பெண்கள் வரையும் வரும் இல்லையா? இல்லை வரும். நீங்கள் அதுக்கு உதாரணம் என்னென்னா, ஒரு அமைச்சருக்கு எதிராக ஒரு பெண்மணி ரொம்ப ஓப்பனாக அமைச்சர் மீது ஒரு பாலியல் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அந்த ஆடியோ பரவலாக வருது. அந்த ஆடியோவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, என்னை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஒரு புகார் சொல்கிறாங்க. அமைச்சர் வீடியோ எடுத்து வச்சு அமைச்சர் என்னை பற்றி இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னு அந்த பெண் அமைச்சர் சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் அப்போ அது உண்மைன்னா அமைச்சர் வந்து இந்த மாதிரி அமைச்சரை மிரட்டுறாங்கன்னா இந்த பெண்மணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். ஒரு வீடியோ வச்சு மிரட்டுறதுங்கிறது, ஒரு பெண்ணை மிரட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம். ஏன் அங்கே நடவடிக்கை எடுக்கல? இந்த குழப்பம் அப்படியே நிற்கிது இல்லை? இந்த லாண்ட் ஏன் ஒரு முட்டுச்சந்து மாதிரி நிற்கிதுங்கிறது புரியுதா அவங்களுக்கு? இவங்களால தன்னை பற்றிய விசாரணையை இவங்களே கூட அனுமதிக்க முடியல. தனக்கு எதிராக பேசினவங்க மேலே கூட இவர்கள் ஒரு பெண் அமைச்சரால் நடவடிக்கை எடுக்க முடியல. அமைச்சருக்கே அதான் நிலைமைனா ஸ்ட்ரக்சரலி அங்கே பிரச்சனை இருக்குன்றேன். இந்த மாதிரியான ஒரு விசாரணை தனக்கு எதிராக முடியும்னு கூட அவங்க நினைக்கலாமா இருக்கும். ஓகே நம்ம மிரட்டின கேஸ் வந்துடும். புரியுது. நான் அவங்க மேல கேஸ் கொடுக்க போய் என் மேல வேற கேட்கலாம்ல. இவங்களோட ஆடியோ வந்திருக்குல்லங்க, டிராயரோட உட்கார வச்சு அடிப்பேன்னு சொல்றாங்கல்ல. நான் டீசெண்டா சொல்றேன், அதோட மோசமா சொன்னாங்க. ஆமா, அந்த இப்படி மாட்டுன்றதுனால இப்போ யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறது, யார் மேலே புகார் சொல்றதுங்கிற குழப்பம் இருப்பதனால் இது ஒரு அடிப்படையிலேயே சிக்கலான ஒன்று. அதாவது என்னன்னா, ஒருத்தர் கல்பிரிட்டா இருந்து ஒருத்தர் நல்லா இருந்தா இந்த பக்கம் தான் அந்த பக்கம் சொல்லலாம். இது மொத்தமே கல்பிரிட்டா இருக்கிறது, ஒன்று தொட்டா இன்னொன்னு விடும். இந்த சீட்டு காட்டி அடுக்கி வச்சு தட்டினா மொத்தமும் சரியான மாதிரி ஒருத்தர் தொட்டா அடுத்து பின்னாடி எல்லாருமே மாட்டுவாங்க. எல்லாருமே இப்போ பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்கும்போது ஒருத்தரை தொட்டால் அடுத்தடுத்து எல்லாமே மாட்டுவாங்க. அதனால் இது வந்து பெருசாக வெளியே வரமாட்டேங்குது, நடவடிக்கை உள்ளாக்கப்பட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான
கருத்து தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது கட்சி தலைமை தான் வந்து இப்போது இது ரசிகர் மன்றமாக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் இப்போ அவங்க கட்சி ஆகிட்டாங்க, ஆட்சி பொறுப்பும் வந்துட்டாங்க. ஆனால் இந்த நிலைமை இப்படியே தொடர்றதுன்றது இப்போதைக்கு வேணால் இது இதுவாக இருக்கலாம். ஆனால் அடுத்த தேர்தல் வரும்போது அவங்களுக்கே அது ஒரு பேக் ஃபயர் ஆகிடும். இப்போ 2031 தேர்தல் வரும்போது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அது பெரிய கேள்வியாக அவங்க முன்னாடி நிற்கும். பெண்கள் பாதுகாப்பு முன் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதே பெண்களுக்கு சொந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே நீங்கள் இது மாதிரி பண்ணல, மாறா அவங்க மேலே வந்து அவங்கள நடவடிக்கை எடுத்து வெளியே அமைச்சிருக்கீங்க அப்படின்ற அந்த இது அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயராக தான் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி இவங்க வந்து சரி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் இது வரைக்கும் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்காங்க. ரொம்ப நன்றி தோழர்.